ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஆப்பில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா ஆப்பையுமே இந்த ஒரே ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஆல் இன் ஆல் ஒன்றுன்னு சொல்லலாம். கேம்ஸ் விளையாடணுமா விளையாட முடியும், சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியும், வீடியோ ஆடியோவை எடிட் பண்ணணுமா பண்ண முடியும், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த ஆப்பில் பண்ண முடியும். வேறு லெவலில் இருந்தது. வெறும் 8 MBக்கு ஒரு சூப்பரான ஆப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போலாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இன்டர்ஃபேஸ் தான் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் எம்பி ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு சூப்பரான ஆப் இது. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பும் கூட. இதில் அந்த யூஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இந்த நோட் பேடு, டிரான்ஸ்லேட்டர், டிக்ஷனரி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் ஃபஸ்ட்டே வந்துடும். நோட் பேட்லாம் எப்போவா தான் நான் பொதுவாக யூஸ் பண்ணுவேன். எந்தளவுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. என் ஃபோனில் அது சும்மா தான் இருக்குது. இருந்தாலும் எப்போவாவது இருக்கா அது தேவைப்படுது. அது இங்கேயே இருக்குது. அடுத்து டிரான்ஸ்லேட்டரும் அப்படி தான். மோஸ்ட்லி அதிகபட்சம் டைமில் தேவைப்படாது. எப்போவாது சில வேர்ட்ஸ் புரியலைனா மட்டும் இந்த டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த டிக்ஷனரியும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது மாதிரி இந்த ஃபைல் மேனேஜர்லாம் எப்போவாது தாங்க போய் பார்ப்பேன். அந்த மாதிரி கூட இந்த எப்போவாது யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பையுமே இந்த ஒரு ஆப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட எம்பி வெறும் 8 MB. 8 MBக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம். நீங்கள் இந்த ஆப்பெல்லாம் வந்து தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு 2 டைமோ மாதத்துக்கு 4 டைமோ நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய தொல்லை இருக்குது. அது டேட்டா அப்படியே உறிஞ்சு தள்ளிடும். 100 MB 50 MB அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். செம்ம காண்டாகும். ஆனால் இந்த ஒரே ஆப்பில் இந்த மாதிரி இந்த சின்ன அப்பப்போ யூஸ் பண்ணுற ஆப்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அப்டேட் பண்ணுற வேலை மிச்சம், ஃபோனோட ஸ்பேஸும் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஆப்ஸ் இருந்தது. காம்பஸ் இருந்தது, ஹார்ட் மானிட்டர் இருந்தது, இன்டர்நெட்டோட ஸ்பீட் செக் பண்ணுறது, அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இருந்தது. இந்த ப்ரொமோட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப். ஏன்னா கூகுள் ஃபிட் யூஸ் பண்ணுவீங்களா? கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். கூகுள் ஃபிட்டோ இன்டர்நெட் இருந்தால் தான் வேலை செய்யும். இது ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் போதும், ஸ்டார்ட் பண்ண உடனே ரன் ஆயிரும். நீங்கள் எத்தனை ஸ்டெப் நடக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட அந்த ரெகுலர் கால்குலேஷன், எவ்வளோ ஸ்டெப் போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அது கால்குலேட் பண்ணிக்கும். வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னா, இங்கே இதோட முடியல. ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்டர்ஃபேஸ்க்கான ஆப்பும் இங்கேயே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. டைம் பாஸிங்க்கு விளையாடக்கூட நிறைய கேம்ஸ். பொதுவாக எனக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒரு டைமில் போர் அடிக்கும் போதில் கண்டிப்பாக நானும் கேம் ட்ரை பண்ணுவேன். அந்த வகையில் பார்க்கும்போது உண்மை டைம் பாஸிங்கான கேம்ஸ் நல்லாவே இருந்தது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னேக் கேமு, இந்த மற்ற சின்ன கேம்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. விளையாடுறதுக்கும் நல்லா இருந்தது. நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. இந்த டெம்போ ரன்னுங்கிறத விளையாண்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் குறிப்பிட்டு கொஞ்சம் கேம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. மேரியோ கூட இங்கேயே இருக்குது. மேரியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். மேரியோவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் சூப்பராக இருந்தது. நைட் செக் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. லேகுமே இல்லை கேமில். பொதுவாக அந்த மாதிரி ஆப்பில் இந்த லேக்னு ஒரு விஷயம் வரும். ஒன்று இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்காது. சில கேம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கூட நிறைய கேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டைம் பாஸிங் கேமாக, அதுவும் 8 MBயில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பில் இருக்கக்கூடிய கேம்னு பார்க்க வேறு லெவலில் இருந்தது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கேம்ஸ், இந்த ரம்மி, கிரிக்கெட் அந்த மாதிரியான கேம்ஸும் கொஞ்சம் இருந்தது. ரம்மி எனக்கு விளையாட பிடிக்கும். ஆனால் பணம் கட்டி தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இந்த மாதிரியான கேம்ஸ் நல்லா இருந்தது. ரேசிங் கேம்ஸும் கொஞ்சம் இருந்தது. விளையாடி பாருங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன கேம்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாஸ் இருக்குது. இங்கே எல்லா சோஷியல் மீடியாஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், இன்ஸ்டாகிராம்லாம் எப்பயுமே வச்சுப்போம். ஃபேஸ்புக் எப்போவா தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அது அப்பப்போ தான் தேவைப்படுது. ட்விட்டரும் அதே மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி ஆப்ஸை இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே இருந்தது. பிளாகையுமே கூட நான் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. பிளாகுக்கு தனியாக நான் க்ரோம் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். சின்ன ஆட்ஸ் வந்தது. இருந்தாலும் நல்லா இருந்தது. பிளாகை க்ரியேட் பண்ணி நீங்கள் இங்கே ரன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாஸும் ஸ்னாப்சீட் ஆகட்டும், ரெடிட் ஆகட்டும் எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஆப்பில். அதுக்கடுத்து ஷாப்பிங் ஆப்ஸும் எல்லாமே இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே இருக்குது. மிந்த்ரா முதல் கொண்டு எல்லா ஆப்ஸும் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஆப் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்டில் போய் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ரெகுலரான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.